வணக்கம், welcome to Princess Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு பெங்காலி டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இந்த பெங்காலி டிஷ் வந்து என் ஃப்ரெண்ட் திருப்தி போஸ் தான் இதை காட்டி தந்தவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் திருப்தி போஸ், இந்த ரெசிபி நீங்கள் எனக்கு காட்டி தந்ததுக்கு. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து டொய் மாஸ். இந்த டொய் என்று சொல்கிற வந்து யோகர்ட், மாஸ் என்று சொல்கிற வந்து ஃபிஷ். ஸோ யோகர்ட் ஃபிஷ் கறி பெங்காலி ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இந்த டொய் மாஷ் செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து 7 ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இப்படி ஸ்டேக்காக வட்டி இருக்குது. இதில் வந்து 700 கிராம் salmon ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த salmon ஃபிஷ்ஷுக்கு வந்து இதில் உப்பு இருக்குது, 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து plain chili பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து எண்ணெய் இருக்குது, மஸ்டர்ட் ஆயில் இருக்குது. இந்த மஸ்டர்ட் ஆயிலில் வந்து 2 டீஸ்பூன் இருக்குது, இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ரப் பண்ணி இருக்கிற இந்த மஞ்சள் எல்லாம் வந்து 2 மீன்லேயும் வடிவாக பூசி விடுங்க, பிரட்டி. ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு லேக் ஃபிஷ் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம். ஸோ இந்த நான் ஸ்பைசஸை வடிவாக பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 15 இல்லை 20 நிமிஷம் இதை மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ப்ரம்பான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் பிளெயின் யோகர்ட் இருக்குது. இந்த யோகர்ட்டில் வந்து 500 மில்லிலீட்டர் இருக்குது, 500 மில்லிலீட்டர் பிளெயின் யோகர்ட் இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. ஸோ இந்த தயிர்க்குலேயே வந்து இதில் வந்து plain chili பவுடர் இருக்குது, 1 டீஸ்பூன் plain chili பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் turmeric பவுடர் இருக்குது, மஞ்சள், இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த நான் விஸ்கால வந்து நல்லா இதை விஸ்க் பண்ணி விட போகிறேன். விஸ்க் பண்ணுறது காரணம் வந்து இப்போ நல்லா திக்கான கேர்டுன்னு சொன்னால், யோகர்ட்னு சொன்னால் அதை லூசன் பண்ணுறதுக்கு தான் விஸ்க் பண்ணுறது. இதை நான் நல்லா விஸ்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை விஸ்க் பண்ண பிறகு ஸோ இதில் நான் ஒரு சின்ன கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு மீடியம் வெங்காயம் இருந்தால் 1.5, ஒரு பெரிய வெங்காயம் சொன்னால் 1, பட் இதில் மீடியம் வெங்காயம் இருக்கக்கூடிய நான் 1.5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை இதில் போட்டு நல்லா பட்டாக இதை அரைச்செடுக்கணும், பேஸ்ட்டாக. ஸோ இதை நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்செடுப்பேன். ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நான் நல்லா பட்டாக அரைச்சிருக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை இந்த புறமான பவுலில் இறக்கி எடுப்பேன். இந்த இருக்குது, இதை நான் பிரம்பா இறக்கி இருக்கிறேன். இதில் நான் ஒரு தாச்சி ஒன்று வச்சு நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் இருக்குது, மஸ்டர்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை விட்டு இந்த கடுகு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இந்த மீன் வந்து 15 நிமிஷமாக மேரினேட் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ இதை போட்டு இதை பொரிச்செடுப்போம். ஸோ நான் 1.5 தான் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். ஏன்னா இந்த பேன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 3 நிமிஷம் ஒரு சைடும், 3 நிமிஷம் மற்ற சைடும். ஒரு 75% வந்து இதை பொரிஞ்சா காணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த வெளியில் வரணும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ 3 நிமிஷமாக ஒரு சைடில் பொரிஞ்சோன்றது. இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். ஸோ மெட்ட பக்கம் ஒரு 3 நிமிஷம் பொரிச்செடுப்போம். இப்போ மெட்ட பக்கம் வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சுது. இப்போ நான் இதை இறக்கி எடுக்க போகிறேன். இந்த என்னோட செப்பரேட்டான பிளேட்டில் வந்து இறக்கி எடுக்கிறேன். ஸோ ஒரு 75% நீங்கள் இதை பொரிச்சிங்கன்னா காணும். இப்போ இது மெட்ட மீனையும் போட்டு பொரிச்செடுப்போம். இந்த டொய் மாஷ் கறி செய்யறதுக்கு வந்து நான் இதில் பிரம்பான ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், சட்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு நான் ஹீட்டை வந்து மீடியத்தில் விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு நான் மீன் பொரிச்சதில் எண்ணெய், இந்த எண்ணெயை சேம் ஆயிலே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்த பேன் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னடைய தான் நான் பேனை மாற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு பெரிய பேனுன்னு சொன்னால் அதே பேனில் இந்த டொய் மாஷ் இந்த ஃபிஷ் கறியை நீங்கள் செய்யலாம். இந்த எண்ணெய் சேம் ஆயிலில் பாய்க்கிறதுக்கு காரணம் என்ன, அதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெயை. ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதில் வந்து ஒரு பே லீவ் இருக்குது. இந்த பே லீவே இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன்
சின்ன சீரகம் இருக்குது, cumin seeds 1/2 teaspoon இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 5 ஏலக்காய் இருக்கு, 4 கிராம்பு, இதில் 1/2 inch மாதிரி கருவாய் இருக்கு, 2 சின்ன பீஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ இதில் 1.5 நிமிஷமாக இதில் இந்த எண்ணெயில் பொரிய விட்டு நான் இப்படி பொரிஞ்ச பிறகு 1.5 minutes பிறகு இதில் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குது. இப்போ இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் அந்த வெங்காயம் வரணும். அதை வரையும் இதை பொரிய விடுவோம். இந்த வெங்காயம் போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆகுது. இப்போ 2 நிமிஷமாக அந்த 2 வெங்காயம் போட்டு வதங்கி கொண்டிருக்கு. இந்த லைட்லி கோல்டன் ப்ரௌன் அந்த வெங்காயம் வந்திருக்கு. இப்படி வரைக்க டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்குது, உள்ளி பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, உள்ளி 1 டீஸ்பூன் உள்ளி பேஸ்ட் இதையும் இதில் போடுங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதையும் ஒரு 2-2.5 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்குது. இந்த 1.5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அதில் விடுங்க. இப்போ நான் இன்னொரு 2 இல்லை 3 நிமிஷம் இப்படியே வதங்க விட போகிறேன். ஆனால் இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து இது வதங்கி கொண்டிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எண்ணெயெல்லாம் வந்திருக்கு, மேலால் நல்ல லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த யோகர்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை விடுங்க. இதில் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில கொண்டு விட்டுருக்கிறேன். இப்போ நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். ஒரு 5 நிமிஷமாக தான் கொதிச்சு கொண்டிருக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு என்ன ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வெளியில் வந்து இந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷமாக கொதிச்சு கொண்டிருக்குது. நல்லா திக்காக அந்த மேலே வந்து எண்ணெய் வருது, சர்ஃபேஸில் வந்து எண்ணெய் மேலே வந்துருக்குது. ஸோ இந்த 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பொரிச்சு வச்சிருக்க மீனை இந்த எண்ணெய் எல்லாத்தோடையும் அப்படியே ஒன்றா போடுங்க. இதில் மிச்சமாக இருக்குது இந்த எண்ணெய் எல்லாம் இருக்குல்ல இந்த பிளேட்டில், இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொண்டு வந்துருக்கேன். மீடியத்துக்கு கொண்டு வந்துட்டு லைட்லியாக மிக்ஸ் பண்ணுங்க. மீன் உடைஞ்சிடும். உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்டை நான் இன்னொரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக தான் கொதிச்சு கொண்டிருக்கு. கரண்டி வச்சு கிண்டுனீங்கன்னு சொன்னால் அந்த மீன் வந்து உடைஞ்சிடும். ஸோ அதால் இப்படி சட்டியை கலக்கி விடுங்க. மற்ற பக்கம் நான் மீனை திருப்பி விடுறேன். உடையாமல் பாருங்க. ஏழு நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ இதை நான் மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுனான். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பெங்காலி டிஷ் வந்து இது பெங்காலி ஃபிஷ் கறி. ஸோ இது செய்து முடிஞ்சது. விருப்பம் என்று சொன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இதுக்கு மேலே லைம் ஜூஸ் விடலாம், உங்களோட விருப்பம். பட் நான் விடையில். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த பெங்காலி ஸ்டைல் டோய் மாஷ் கர்ட் ஃபிஷ் கறி தான் இது. ஸோ இது செய்து முடிஞ்சுது. இது நல்ல ஹாட் ரைஸ், பிளெயின் ரைஸோட இது சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கறி செய்த அப்புறம் சாரி நான் மறந்துட்டேன், இந்த பெய்லியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விடலாம், தேவையில் டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கிறது நான் பிளேட் பண்ணியிருக்கேன். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து இதில் கொத்தமல்லி இலை இருக்குது, கொரியாண்டர் லீஃப். ஸோ இதை வந்து நான் சின்ன வெட்டியிருக்கேன். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே போடலாம். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் கறி தோய் மாஷ்ன்னு சொல்லுவாங்க. தோய் மாஷ்ன்னா தோய்ன்னு சொன்னால் யோகர்ட், மாஷ்ன்னு சொன்னால் ஃபிஷ். ஸோ யோகர்ட் ஃபிஷ் கறி தான் இது செய்து முடிஞ்சுது. தேங்க்யூ திருப்தி பாஸ், இந்த ரெசிபியை நீங்கள் எனக்கு காட்டி தந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோய் மாஷ் செய்து முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் திருப்தி பாஸ், நீங்கள் எனக்கு இந்த ரெசிபியை காட்டி தந்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.